கோடிகளில் தான் இந்த திருமணம் நிச்சயிக்கப்பட்டதே தவிர 2 மனங்களுக்குமான திருமணமாக இது பதிவு செய்யப்படும். அவன் பாலியல் வக்கிரம் பிடிச்சவன், பாலியல் விலை மாதுகளோடு தொடர்புடைய அந்த நபர் மனைவி அதே போல பார்த்து பெரிய குடும்பம், நீங்க போய் அட்ஜஸ்ட்மெண்ட் வாங்க. எல்லா தந்தைமாரும் சொல்றது இதுதான். இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சூத்திரம் ஒழிஞ்சிருக்கு. என்னன்னா, இந்த மணமகளும் ஒருவரை புரிந்து கொள்வதற்கு 78 நாள் தான் தேவை. 7 நாள் போதும். இதே பெரிய குடும்பம், அப்பா சொன்னா சரி, அம்மா சொன்னா சரி. அது ஒரு மிருக கூட்டம். மணமகனுடைய தாய் தந்தை எல்லாமே ஒரு மிருக கூட்டமா இருக்கும். விலங்கு கூட்டம் எப்படி நீங்க அந்த மான்களை சித்திரவதைப்படுத்தும், அதே போலதான் அந்த பெண்ணுடைய நிலை. 78 நாட்கள் போராடி வசதி வாய்ப்பை தான் நீ தேடி இருக்கியே தவிர அவளை நீ மனைவியா தேடல. இவள் இறந்ததுனால என்ன ஆகுதுன்னா, அதே 300 பவுன், அதே 85 லட்ச ரூபா காரு, அதே 2.5 கோடி கல்யாணத்துல அவன் திருமணம் பண்ண. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா 2 நாட்களா பேசிட்டு இருக்கிறது என்னன்னா, சோசியல் மீடியால திருப்பூர்ல அவினாஷில கல்யாணமாகி 78 நாள்லயே ஒரு இளம் பெண் கார்லயே சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. அவங்களோட ஆடியோலாம் பயங்கரமா லீக் ஆகி வைரல் ஆயிட்டு இருந்தது. இதை பார்த்தீங்களா? இதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? மணமகனுடைய தாத்தா கிருஷ்ணன் அவர் திருப்பூரில் இருந்த பொழுது எனக்கு அவர் ஒரு நண்பர். காங்கிரஸ் கட்சியில் யூனியன் சேர்மனாக இருந்தார். கிருஷ்ணன் பேர். இப்போ அவருடைய பேரன் தான் இந்த மணமகன். இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன இப்போ பார்க்கப்படுகிறது, ஆய்வு செய்ய வேண்டி உள்ளதுன்னா, 300 பவுன் நகை, 85 லட்சம் ரூபாய்க்கான கார், 2.5 கோடி திருமண செலவு, 10 கோடி ரூபாய் சீதனம், இப்படி கோடிகளில் தான் இந்த திருமணம் நிச்சயிக்கப்பட்டதே தவிர 2 மனங்களுக்குமான திருமணமாக இது பதிவு செய்யப்படவில்லை. இப்போ இந்த மணப்பெண்ணு அவன் தந்தையார்ட்ட போய் சொல்லியிருக்காங்க, என்னால் வாழ முடியாது. அந்த மணமகன் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன், மனநலம் பாதிக்கப்பட்டவன்னே சொல்லியிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. அதாவது அவ எப்படி அந்த மணமகள் தன்னுடைய தந்தையிட்ட சொல்றான்னா, அவன் பாலியல் வக்கிரம் பிடிச்சவன். அப்போ அவனுக்கு அனைத்து சமூக குற்ற செயல் அத்தனையும் அவனுக்கு அறிமுகமாயிருக்கு. உடல் ரீதியா அவர் ரொம்ப ரிதன்யாவை வருத்தியதா அவங்க அந்த ஆடியோலே சொல்லியிருக்காங்க. அதான் அப்போ சொந்த மனைவிக்கு ஏன் இவ்வளோ டார்ச்சர் தர? இல்லை, அவன் அந்த பெண்ணை மனைவியாக பார்க்கலை. அவன் எப்படி அந்த பொண்ணை பாவனா, பாலியல் விலை மாதுகளோடு தொடர்புடைய அந்த நபர் மனைவி அதே போல பார்த்துருக்கான். இதுதான் இங்கே உள்ள டெக்னிக்கல் எரர்னு சொல்லுவோம்ல. அந்த என்ன காரணம்னா, இந்த கோடிகளை குட்டி தான் அந்த திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. திருமணத்திற்கு முன்பு வெறும் இத்தனை கோடி செலவு செய்த அந்த மகளின் தந்தை ஒரு தனியார் துப்பறியும் நிறுவனத்திட்ட கொடுத்து இவனை கொஞ்சம் விசாரிச்சு சொல்லியா, அவன் அப்படியே சொல்லியிருப்பான். 50,000 ரூபா தான் அதுக்கு விலை. இந்த இளைஞன் படிக்கிற போது, கல்லூரிக்கு போன பொழுது, இவன் எப்படி இவனுடைய சுய ஒழுக்கம் இருந்தது, இவனுடைய இன்றைய நிலை என்ன, இதை கவனிக்க தவறிட்டாங்க. இல்லை, இந்த பெண்ணை கொண்டு போய் ஒரு மனநல மருத்துவருடையாவது ஒரு ஆலோசனைக்கு விட்டுருக்கணும். அப்போ அவனுடைய அந்த நடவடிக்கை வெளிப்பட்டிருக்கும். கணவனும் மனைவியும் நீங்கள் தனி அறையில் இருந்த பொழுது இவர்களுடைய நடவடிக்கை என்ன என்பதை மனநல மருத்துவர் அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. இவன் ஒரு சைக்கோவை போல நடந்து கொள்ளுகிறான், மனநலம் பாதிக்கப்பட்டவனை போல நடந்து கொள்கிறான், பாலியல் விலைமாதுகளோடு நடந்து கொள்வதை போல நடந்து கொள்ளுகிறான்னு அந்த பொண்ணு சொல்லியிருந்தனா அப்போ அங்கே டைவர்ஸ் முடிவுக்கு வந்திருப்பாங்க. இவனோடு வாழ முடியாது. இது எதையுமே சொல்லாமல் பெரிய குடும்பம் நீங்கள் போய் அட்ஜஸ்ட்மெண்ட் வாங்க, எல்லா தந்தைமாரும் சொல்கிறது இதுதான். ஆனால் இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சூத்திரம் ஒழிஞ்சிருக்கு. என்னன்னா, இந்த மணமகளும்
ஒருவரை புரிந்து கொள்வதற்கு 78 நாள் தான் தேவை. 7 நாள் போதும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, திருமணத்துக்கு முன்பே நீங்கள் ஆணும் பெண்ணும் பழகுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க, பேசுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அப்படி ரிதன்யா பழகலையா இல்ல பேச வாய்ப்பு கிடைக்கல? வாய்ப்பு கிடைக்கல, பழகலை. இதே பெரிய குடும்பம், அப்பா சொன்னா சரி, அம்மா சொன்னா சரி. அது ஒரு மிருக கூட்டம். மணமகனுடைய தாய் தந்தை எல்லாமே ஒரு மிருக கூட்டமா இருக்கு. ஆனா ஐயா, ரிதன்யாவுடைய இந்த வாட்ஸ்அப்ல வந்த வாய்ஸ் மெயில் மூலமா மட்டுமே இவங்க தான் தப்பு பண்ணியிருப்பாங்க நம்ம ஊர்ஜிதமா சொல்ல முடியாது இல்லையா? இல்லம்மா, நீங்க அந்த பெண் ஒரு மனநோயாளியும் அல்ல. அந்த பெண் ஒரு ஒழுக்கம் தவறியவளும் அல்ல. நீங்க அது பெண்கள் மேல எந்த குற்றம் சொல்ல முடியாது. அவன் மரணத்துக்கு போறான்னா அவள் இவனை போலவே அவளும் தவறானவளாக இருந்தால் வாழ்ந்திருப்பான். நிச்சயமா நிச்சயமா. அவனை எப்படி ஹேண்டில் பண்ண அவளுக்கு தெரியும். அவளுக்கு அப்பாவி அபலை. அதனாலதான் இந்த மனநோயாளியை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரியல. நீங்க அவளுக்கு சராசரி அறிவை விட அதிகமாக யோசிக்க தெரிந்திருந்தால் அவள் வழக்கறிஞட்டு போயிருப்பான். நோட்டீஸ் விட்டுருப்பான், அடுத்த நாள் நோட்டீஸ் விட்டுருப்பான். அப்பனா ஆத்தாள் அது போ, அவனு மைனர் கிடையாது, மேஜர் தான். நேரம் வழக்கிட்டு போய் நோட்டீஸ் விட்டு என்னால் வாழ முடியும், டைவர்ஸ். இவன் ஒரு சைக்கோவாக இருக்கான், இவன் ஒரு பாலியல் விளை மாதுகளோடு கூட்டாளியாக இருக்காங்கிறத ப்ரூவ் பண்ணியிருப்பான். அந்த பிள்ளை முடிஞ்சு போய் டைவர்ஸ் ஆகிருக்கும். எத்தனை பேர் வந்தாலும் ஒன்றும் ஆகாது. இப்போ அந்த பெண்ணுடைய அப்பா போய் எடப்பாடியை பார்த்துருக்கான்னு செய்தி வருது. என்ன செய்யுது எடப்பாடி? என்ன செய்ய இறந்து போயிட்டாரு. இனி எடப்பாடி என்ன செய்வார்? இது காலம் கடந்த யோசனை. ஐயா, பெண்களை பெற்ற எல்லா பெற்றோர்களும் செய்யற ஒரே தவறு என்னவா இருக்குன்னா, திருமணம்னு எடுத்துக்கிட்டாலே அந்த மாப்பிள்ளை நல்லவனா கெட்டவனான்னு பாக்குறத விட இவங்கிட்ட கார் இருக்கா, வீடு இருக்கா, என்ன வேலையில இருக்கான், கவர்மெண்ட் வேலையா, என்ன ஏதுன்னு அவ்வளோ அலசி ஆராயிறாங்களே தவிர அவன் நல்லவனா, அவன் நம்ம பொண்ணை நல்லா பார்த்துப்பானான்றதை பத்தி ஏன் யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க? இல்லை, அது இந்த சமூக அமைப்பு அப்படி இருக்கு. ஏன்னா உயிர் வாழ்வதற்கு என்ன தேவை? அன்பு, பண்பு, ஆசையை விட பொருளாதாரம் தான் இந்த சமூகத்தை தீர்மானிக்கும். அப்போ அவங்க என்னப்பா, ஆணுக்கு பெண்ணுக்கு திருமணம் பண்ணல, 1000 கோடிகளுக்கும் 100 கோடிக்கும் 50 கோடிக்கும் தான் கல்யாணம் நடக்குது. பெரிய இடங்கள்ல, பல இடங்கள்ல திருமணமாகி 5 நாள் டைவர்ஸ் ஆகி போகுது, 1 மாதம் சண்டை ஆகி போகுது. பெரிய இடம். அவரும் டாக்டர், அவரும் ஆணும் டாக்டர், பெண்ணும் டாக்டர். அவரும் ஒரு பெரிய சமூக அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள், இவரும் சமூக அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க. என்ன காரணம்? அவன் ஒரு ட்ரக்ஸாக இருப்பான். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில் ஒரு பெரிய குடும்பம். அப்பா டாக்டர், மகன் டாக்டர், அப்பா கட்சியில் தலைவர், மகன் எல்லாம் தலைவர். இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ஆளுங்கட்சியில் ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய அவருடைய மகள். 2 பேருமே கல்யாணம் பண்ணி, யார் திருமணம் பண்ணி வச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் தான் திருமணமே பண்ணி வைக்குது. 15 நாளில் டைவர்ஸ் ஆகி போச்சு. ஏன்? அந்த மணமகன் போதைக்கு அடிமை. இந்த பெண்ணால வாழவே முடியும். திருமணம்ன்றது வியாபாரம் ஆயிடுச்சு. இல்லைம்மா, அதாவது நீங்க இது திருமணம் புரிந்து கொள்ளுகிறவர்கள் நல்லா இருக்காங்க, பொழைச்சிக்கிறாங்க. இதுல இப்ப அந்த மணமகள் இவனை திருப்தி எடுக்கவே முடியாது. இவங்கிட்ட 1% கூட மனிதாபிமானமோ, ஒரு ஆணுக்கான அன்போ, ஒரு பெண்ணை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை விஷயங்களே ஒன்று இல்லை. அவள் 78 நாள் கடுமையாக போராடி இருக்கிறாள். மரணம் அவளை அந்த முடிவுக்கு வருவதற்கு அவளுக்கு எவ்வளோ நாள் தேவைப்பட்டிருக்கு? 78 நாள் தேவைப்பட்டிருக்கு. தந்தை தரப்பு தாய் வீட்லேயும் அவளுக்கு ஆறுதல் இல்லை. நீ அங்கேயே போயிரு, எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, சரியாயிரும், இப்படித்தான் இருக்கும், போ போ. இது அவளுக்கு பெரிய 50% அதிர்ச்சி அப்பா அம்மா வீட்டில் தான் வருது. இந்த பக்கம் மிருக கூட்டம். ஒரு அன்பான, ஒரு ஆதரவான ஒரு வார்த்தை இல்லை, மாமியார்கிட்ட இல்லை, அந்த கணவன்கிட்ட இல்லை, கணவனுடைய அப்பா மாமனார்கிட்ட இல்லை. அத்தனை பேருமே ஒரு விலங்கு கூட்டம். எப்படி நீங்கள் அந்த மான்களை சித்திரவதைப்படுத்தும், அதே போல தான் அந்த பெண்ணுடைய நிலை. 78 நாட்கள் போராடி இருக்காங்க. ஐயா, ஒரு பக்கம் அந்த பெண்ணுடைய கணவர் எந்த அளவுக்கு உடல் ரீதியாக டார்ச்சர் பண்ணாரோ அதே அளவுக்கு, அதை விட அதிகமாக கூட சொல்லலாம், மாமியாரும் மாமனாரும் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இந்த பொண்ணு. 5 மணி நேரம் மாமனார் இந்த பொண்ணு கூட பேசியதாகவும் சில தகவல்கள்லாம் வெளியாச்சையா.
அப்படி ஒரு சின்ன பொண்ணு இப்பதான் வந்திருக்காங்க வீட்டுக்கு, நல்லா பாத்துக்கணும்னு இல்லாம இவ்வளவு ஒரு கொடுமைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? எல்லா மாமியாரும் இப்படிதான் இருக்காங்க சமூகத்துல. இல்லை அப்படி இல்லை சார், அது எல்லாமே அப்படி சொல்ல முடியாது. ஒட்டுமொத்தமாக ஒரு நிகழ்ச்சிக்கு அத்தனை பேரை குற்றவாளி ஆக்கிட முடியாது. இப்போ அந்த பையன் 50 கோடி ரூபாய் பணம் கேட்டிருக்கான், தனக்கு ஒரு பெரிய தொழிற்சாலை கட்டணும்னு. நீங்கள் தொழிற்சாலை கட்டுவதற்கு 100 கோடி கொடுப்பதற்கு தயார். ஆனால் இவன் ஒரு வக்கரமான ஒரு விலங்கா இருந்திருக்கான். நீங்கள் 100 கோடி இல்லை, அத்தனை கோடியும் அவன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. மகள் போய் கேட்டான். அவர்களும் வசதியான குடும்பம் தான். மணமகள் வீட்டாரும் இந்த குடும்பத்தை தேர்ந்தெடுக்கிற பொழுது எப்படி தேர்ந்தெடுத்திருக்காங்க? தனக்கு இணையான வசதி வாய்ப்பு, ஒரு பண்பா இந்த இளைஞனை வளர்த்திருப்பாங்கன்னு தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த இளைஞன் ஒரு சராசரி மனிதனாக வளரவில்லை. நீங்கள் போய் உங்கள் மாமனார் வீட்டில் 50 கோடி கேட்குறவன் எப்படி சரியான ஆளாக இருப்பான்? அப்போ உங்ககிட்ட அந்த பணம் இல்லை, உன்னிடம் அந்த வசதி வாய்ப்பு இல்லை. அந்த வசதி வாய்ப்புக்காகவே அந்த பெண்ணை திருமணம் பண்ணியிருக்க. வசதி வாய்ப்பைத்தான் நீ தேடி இருக்கியே தவிர அவளை நீ மனைவியா தேடலை. அதுதான் என் ரிதன்யாவும் சொல்லியிருக்காங்க, என்ன பிளான் பண்ணி தான் திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போதான் இப்போ அந்த பொண்ணு பல வீடியோ பல ஆடியோ அனுப்பியிருக்கு, வெளி உலகத்துக்கு போய் சேர்ந்துருக்கு. நண்பர்களோட, கல்லூரி நண்பர்களோட எல்லாம் பெண் தோழிகள் நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. ரிதன்யா ஒரு நல்ல பெண்ணு, அது 78 நாள் கடுமையான போராட்டத்திற்கு பிறகுதான் தற்கொலை செய்கிற மனநிலைக்கு போனான்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ 78 நாள் திருமணமாகி 78 நாட்களும் அவளுக்கு எந்த விதமான ஆதரவும் கிடைக்கல. இது அடுத்த கட்டது எப்படி போயிருக்கணும்னா, தற்கொலை முடிவுக்கு போவதை விட அவள் நேராக ஒரு மனநல மருத்துவத்தையோ ஒரு வழக்கறிஞர்கிட்டையோ போயிருக்கு. அது அடுத்த கட்டம். இது எங்கே நடந்திருக்கும்னா கேரளாவில் நடந்திருக்கு, கர்நாடகா, ஆந்திரா, பஞ்சாபில் நடந்திருக்கு. பெண்ணடிமை என்பதே தமிழ்நாட்டில் தான். தந்தை பெரியார் பெண்ணடிமை, அதாவது இந்த சமூகத்துக்காக பெண் ஏன் அடிமையானான்னு ஒரு புத்தகம், பல லட்சம் பிரதிகளை தந்தை பெரியார் இலவசமாக அடித்து கொடுத்தார். திருப்பூர் ஜெய்வாய்பாய் ஸ்கூலில் ஒரு பெண்கள் உயர்நிலைப்பள்ளி 5000 பேர் படிக்கிறாங்க, பெரிய பள்ளிக்கூடம். அங்கே அந்த புத்தகத்தை அடித்து கொண்டு போய் தலைமை ஆசிரியர் கொடுத்து பெண்களுக்கெல்லாம் கொடுக்க சொன்னாங்க. ஆர்எஸ்எஸ் இயக்கம் உள்ளே வந்து மானங்கட்ட இந்த திமுக அரசை கொடுக்க விடலை. அந்த புத்தகம் பூரா அந்த பள்ளி வளாகத்திலே கொளுத்தப்பட்டது. அண்ணாவையும் பெரியாரையும் கருணாநிதியும் அங்கே கொளுத்தப்பட்டார்கள். எங்க? இந்த ஜெய்வாய்பாய் பள்ளிக்கூடத்தில். எழுத படிக்க தெரியாதவன், ஆடு மேய்ப்பவன் எல்லாம் இப்போ எம்எல்ஏ. அதை தடுத்து நிறுத்துவதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லாமல் போச்சு. எம்எல்ஏவாக இருக்கணும் செய்யல, எம்பியாக இருக்கணும் செய்யல. அந்த பள்ளி வளாகத்திலே கொளுத்தப்பட்டால். அப்படி அந்த புத்தகம் பெண்கள்கிட்ட போயிருந்தா இன்னைக்கு ரிதன்யாவுடைய மரணம் நடந்திருக்கு. ஐயா, இந்த ரிதன்யா மாதிரி இன்னும் இறந்து போகாம பல ரிதன்யாக்கள் இருக்காங்க. இன்னைக்கு கூட ஒரு நியூஸ்ல திருமணமாகி 4 நாட்களே ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. அந்த மாதிரி பல ரிதன்யாக்கள் இருக்காங்க. அவங்களுக்குலாம் நீங்க ஏதாவது ஒன்று சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து? அதாவது இப்போ எனக்கு என் மகள் இருக்கா, கல்லூரிக்கு போறா. என்னன்னா சமூகத்தை எதிர்த்து போராட கற்றுக்கொள்ளணும். இந்த சமூகம் அழுக்கு படிந்த சமூகம். இந்த அழுக்கை அழுக்கை எதிர்த்து போராட முடியாமல் பயந்து போய் தற்கொலை செய்தால் இழப்பு சமூகத்துக்கு இல்லை, உங்கள் குடும்பத்துக்கு தான். எதிர்த்து போராடணும். போராட கற்றுக்கொள்ளவில்லை என்றால் பல ரிதன்யாக்களை பலகால இழந்துட்டுருக்கும். பெண்களை முதல்ல உலக அறிவை கற்றுக்கொள்ள சொல்லிக் கொடுக்கணும். உலகம் எப்படி இயங்குகிறது, உலக ஒழுங்கு என்ன, உலகத்தினுடைய இயற்கை என்ன, ஆணாதிக்க சமூகம் இந்த பெண்களை எப்படியெல்லாம் அடிமை கொள்ளுகிறது, இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு முதல்ல கற்றுக் கொடுத்தீங்கனால தன்னம்பிக்கை வந்துடும். தன்னம்பிக்கை இல்லாம தான் சாவுறது. சாகிறதுக்கே முடிவெடுக்கிறது வேண்டியதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும்ல. அந்த தைரியம் நான் சொல்ல முடியாது.
அது ஒரு கோழைத்தனம், கடுமையான கோழைத்தனம். காலு நொண்டி நொடவன் மாற்றுத்திறனாளி கண்ணு தெரியாதவன் இந்த சமூகத்தில் போராடிட்டு இருக்கான், வாழ்றான். எத்தனை பேரை பார்க்குறோம். குழந்தைய பெற்று விட்டுட்டு அப்பா ஆத்தா 2 பேரும் செத்து போயிடுறான். இந்த கை குழந்தை வாழ்வதில்லையா? பெத்த குழந்தைய கொண்டு போய் புதரில் வீசிட்டு போகிறான். அந்த குழந்தை வாழ்றது இல்லையா? தமிழ்நாட்டில் தான், வேற எங்கேயும் இல்லை. எல்லா கேவலங்களும் இந்த தமிழ்நாட்டில் தான். திராவிட ஆட்சி தான், திராவிட கட்சி தான். ஏன்னா அவன் பெண்களுக்கான கல்வி போய் சேரல. கல்வி போய் சேர்ந்தால் அவர்களுக்கு என்ன வரும்? விழிப்புணர்வு வரும். ரிதனியா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருப்பான். நேராக போய் ஒரு வக்கீலை பார்த்து நோட்டீஸ் அனுப்பி அவனால் வாழ முடியாது. அப்போ அவளுக்கு கிணற்று தவளையாகவே இருந்திருக்கா. கல்வி கற்றாலும் அவள் எப்படி இருந்திருக்கா? கிணறு, அது ஒரு விலங்கு கூட்டத்தில் போய் மாட்டிக்கிட்டான், ஒரு காட்டு முராண்டி கூட்டத்தில் போய் மாட்டிக்கிட்டான். அதிலிருந்து எப்படி விடுதலை ஆவது என்பது மரணம்தான் ஒரே வாய்ப்பா? மரணம் அல்ல. அவன் ஒரு காட்டு முராண்டி விலங்கா இருக்கான். விலை மாதுகளோடு அவனுடைய வாழ்க்கை ஓடி இருக்கு. நம்ம எதுக்கு சாகணும்? இப்போ இவள் இறந்ததுனால என்ன ஆகுனா, அதே 300 பவுனு, அதே 85 லட்ச ரூபா காரு, அதே 2.5 கோடி கல்யாணத்தில் அவன் திருமணம் பண்ண போகிறான். இப்போ பெண்ணு கொடுக்கறக்கு பல முட்டாள் வருவான். அப்போ இவங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குலாம் போக மாட்டாங்களா? ஜெயிலுக்கு போவான், வெளியே வருவான், 3 மாதம் எல்லாம் மறந்துடும். எல்லாம் மறந்து என்ன பண்ணுவான்? இந்த பெண் ரிதன்யா கொடுத்ததை போல் 85 லட்ச ரூபா காரோட, 300 பவுன் நகையோட, சீதனத்தோட, 2 கோடி ரூபா கல்யாணத்து செலவோட ஒருத்தர் நிற்பா, என் பிள்ளைய கட்டிக்கணும். அப்போ இந்த சமூகம் எப்படி அழுக்கு படிந்த சமூகம்னு பாருங்க. அப்போ ஏன் மரணத்தை தேர்ந்தெடுக்கணும்? நீ பிறந்தது மரணம் அடைவதற்கா? அப்பா ஆத்தா உன்னை இவ்வளவு பெரிய ஆளாக மாற்றியது உன்னை மரணம் அடைவதற்கா, உன்னை இழப்பதற்கா? நீ போராடி இருக்கணுமா இல்லையா? இவனோடு வாழ முடியாது, இந்த வக்கீல் நோட்டீஸ், லீகல் நோட்டீஸ், போ டைவர்ஸ் கொடு, எனக்கு இத்தனை லட்சம் இழப்பீடு கொடு. அதுதான் பெண். வீர மங்கை வேலுநாச்சியார் பெண் தானே? இழந்த அந்த பெரிய பேரரசை படைகட்டி மீட்டெடுத்தாளா இல்லையா? அவளும் பெண் தானே? பெண்களை பொறுத்தவரை இந்த சமூகம் ஒரு பெரிய ஆணாதிக்க சமூகம், அடிமைப்படுத்துகிற சமூகம். இது எதிர்த்து போராட பழக்கம் இல்லைன்னா இந்த சமூகத்தில் தோற்று போய் விடுவார்கள். அப்போ இந்த சமூகத்தை எதிர்த்து போராடக்கூடிய மன வலிமையை பெற வேண்டும். மன வலிமையை பெற்றால்தான் அந்த பெண் வாழ முடியும். ஐயா, நீங்க சொன்ன மாதிரி இந்த சமூகத்துல பல ரிதன்யாக்கள் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே பல கவின்குமாரும் இருக்காங்க, பல ஈஸ்வரமூர்த்தியும் இருக்காங்க, பல சித்ராதேவியும் இருக்காங்க. இந்த மிருகங்கள் எல்லாம் என்னதையா பண்றது? நம்ம இல்லை, சட்டம் தண்டிக்கும். சட்டத்திலிருந்து அவர்கள் தப்பித்தும் கொள்ளலாம். ஆனால் இவர்களது சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட வேண்டும்னா அவனை யாருமே திருமணம் பண்ணிக்கூடாது. எந்த பெண்ணும் அந்த கவின்குமாரை திருமணம் செய்யாமல் புறக்கணிக்கணும். நம்ம தான் இன்னைக்கு நடக்கிறத நாளைக்கு மறந்துடுவோம். அதான் நாளைக்கு அவனுக்கு இதே மாதிரி ரிதன்யாவுக்கு பொண்ணு கொடுத்த மாதிரி அவ்வளோ பேர் கியூ நிற்பான், முட்டா பயலுக்கு. அப்புறம் எப்படி இவன்லாம் திருந்துவான்? ஐயோ, இவன் ஒரு பாலியல் வக்கரம் பிடித்த இயற்கைக்கு மாறான மனநிலை உடையவன். எந்த பெண்ணு அவனை கட்டிக்கலினா அவனுடைய பல கவின்குமார்கள் திருத்தப்படுவார்கள். அப்போ அதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டியது யார்? இந்த பெண்ணிய சமூகம் தான். இல்லை எனக்கு அவனை கட்டி வை, வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, வீடு இருக்குது. அப்போ அவன் எப்படி திருந்துவான்? கேரளாவில், பஞ்சாபில், ஆந்திரா, கர்நாடகாவில் இப்படி இல்லை, இவ்வளவு அநியாயம்லாம் கிடையாது. இங்கு கொளுத்தப்படுகிறார்கள், ஸ்டவ் வெடிக்கப்படும். மாமியாருக்கு ஸ்டவ் வெடிக்காது, மருமகளுக்கு தான் ஸ்டவ் வெடிக்கும், சிலிண்டர் வெடிக்கும், மண்ணெண்ணெய், இப்படிலாம் நிறைய இருக்குது. அப்போ அதுக்கு என்ன? எனக்கு தெரிந்து ஒரு நண்பருடைய மகள், இது ஒரு 20-30 வருஷம் ஆச்சு, கணவன் மனைவி 2 பேர் இருக்கும்போது ஒரு திருமண பத்திரிக்கை கொடுக்க வர்றாங்க. திருமண பத்திரிக்கை கொடுக்க வரும்போது அந்த கணவன் சொல்கிறான், எவ்வளோ நகை போடுறீங்க? ஒரு 70 பவுன் 80. எனக்கு தான் இருக்கேன் மாமனார் பொண்டாட்டி, நகையே போடல் 20 பவுன் 30 பவுன் தான் போட்டான். பிச்சைக்கார பயிலும். யாரை திட்டுறான்? அந்த பெண்ணுடைய அப்பாவை இந்த ஆள் திட்டுறாரு. அப்போ அதை எடுத்து கேட்குது, ஏங்க எங்கள் தகுதிக்கு உங்களுக்கு 40 பவுன் போட்டாங்க, உங்கள் தகுதி அவ்வளோதாங்க. 2 சண்டை வந்துடுது. அங்கேயே அந்த பெண்ணை அடிக்கிறான்.
கணவன் அடிக்கிறான். இது அப்படியே சண்டையாகி ஒரு வாரத்தில் அவளை அடிச்சே கொண்டு விட்டான். அடிச்சே கொண்டு விட்டான். ஜிபி டிராவல்ஸ் பழனிசாமியுடைய மகள், அதை பேரே சொல்றேன் திருப்பூர்ல. ஜிபி டிராவல்ஸ் பழனிசாமியுடைய ஒரே செல்ல மகள் அடித்து கொல்லப்படுகிறாள். என்ன இதான் காரணம்? வரதட்சணைக்காக. வேற என்ன? அவன் வேற பொண்ணை கட்டிட்டு இருக்கான், நல்லா இருக்கான். உடனே பொண்ணு கொடுக்கறதுக்கு 1008 பேர் தயாராக இருக்கிறான். அவனுக்கும் பொண்ணு கொடுக்குறாங்க. ஆமா, அயோக்கி பயிலுங்க. இந்த விலங்கோடு இருக்கிற அவன் ஒரு விலங்கு தான். மிருக கூட்டத்தை சேர்ந்த இன்னொரு மிருக கூட்டம். அவனை யாருமே அவனை பொண்ணு கொடுக்கல. அவன் யாரும் எந்த பெண்ணும் அவனை திருமணம் செய்துக்கலைன்னா அவன் சாகிற வரை அவன் பலரால் பரிகாசிக்கப்படுவான். பொண்டாடியை கொண்டு விட்டாண்டாவன். அருமையான புள்ள ரிதன்யா 78 நாள் கொண்டு விட்டாண்டாவன் அப்படின்னா அவன் சமூகத்தில் அஞ்சு நடுங்குவான். அந்த மாதிரி இந்த சமூகம் விழிப்படையாத சமூகமாக இருக்கு. ஐயா, ரிதன்யா தற்கொலை குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க ஐயா. தொடர்ந்து பேசலாம் ஐயா. நன்றி, வணக்கம். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.